ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வறுத்தரைச்சி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு நான் பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவி குக்கரில் வேக போட்டுடலாம். பருப்பு கழுவி எடுத்திருக்கேன். அதில் பெருங்காயமும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துருவோம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ரொம்ப புளிப்பாயிரும். சக்கை கொட்டை எடுத்து வச்சுருக்கேங்க, பலாக்கொட்டை. இதெல்லாம் போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மாங்காய் கிடைக்கல, அதனால் இதையெல்லாம் போட்டு நம்ம ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். வறுத்தரைச்சி வைக்க போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஜீரகம், குருமிளகு, வரக்கொத்தமல்லி, கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வைக்கிறோம். பொடி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு, குழம்பு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில், குட்டி ஸ்பூனில் ஒரு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எப்படி வறுத்துருவோம்னு பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம் சிறகி எடுத்துருவோம். சாம்பாருக்கு வறுத்துடலாங்க. சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த எடுத்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா போட்டு வறுத்துடலாம். சாம்பாருக்கு வறுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் முதல்ல பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுருவோம். பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. அதுலேயே நம்ம வெந்தயம், கொத்தமல்லி, வரக்கொத்தமல்லி, குருமிளகு, ஜீரகம்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் போட்டுருவோம். ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். பொடிகளெல்லாம் போட்டுடலாம். தேங்காயும் போடலாம். அதில் போட்டு நல்லா வறுக்கலாம். எடுக்க விட மாட்டேங்கிறீங்கப்பா. பெருங்காயம் பருப்புலேயே போட்டிருக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சம் மணமாக இருக்கும். கல்யாண வீட்டுகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாம்பார். இந்த சாம்பார் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. புளியும் இது கூட போட்டிருக்கேன். ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன். எடுத்து வச்சோம்ல அந்த புளி இது கூட போட்டிருக்கேன். காய்கறி கட் பண்ணதெல்லாம் நம்ம வறுத்து அந்த சட்டியிலே போட்டிருக்கேன். அதில் தான் குழம்பு வைக்க போகிறோம். மிளகா அரைச்சதெல்லாம் ஊற்றிடலாம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். அரைச்சதெல்லாம் ஊற்றியிருக்கேன். அந்த மிளகா அரைச்சதுலேயே இந்த காய்கறியெல்லாம் வேகட்டும். சாம்பார் காய்கள்லாம் பாதி வெந்துருச்சு. அம்மா அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ பருப்பை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். மிளகா வாசம் போக நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் சாம்பாருக்கு.
சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு கொட்டிடலாம். அதில் கொத்தமல்லி தலையும் போட்டுருவோம். இதில் மாங்காய் மாத்திரம் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டன் இருக்கும், அதை அமுத்துங்க. தேங்க்யூ.